ஈத் முபாரக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைதராபாடி சிக்கனும் கீ ரைஸும் தான். ஏன்னு சொன்னாக்கா நேற்று நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அப்போ மால் வந்தது. என்ன மால் வந்து விஜயா மால் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஜூனியர் கூப்பனால வந்து போய் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அங்கே நிறைய ஹெவியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டனால இன்னைக்கு பெருசாக எதுவும் சாப்பிட பெருசாக தோணலை. ஸோ அதனால ஒரு சிம்பிளாக ஒரு ஹைதராபாடி சிக்கனும் ஒரு கீ ரைஸும் பண்ணிக்கலான்னு இன்னைக்கு நான் கொஞ்சம் பருப்பு பண்ணிக்கலான்னு இருக்கேன். 1 செகண்ட். மாலுக்கு போயிருந்தோமா, தலைவர் சும்மா இல்லை. ஏற்கனவே ஒரு 2-3 சாரி வாங்கியாச்சு. பட் அதெல்லாம் கம்மி விலையில இருக்கான். இப்போ வெட்டிங் டே வருது இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதனால RMKVல இந்த ரா சில்க் சாரி வாங்கி கொடுத்தாரு சார். நல்லா இருக்கு. ஃபில்ட்ரு வைக்கலாம் ரொம்ப வசதியா நல்லா இருக்கு. பட் இந்த ஆள் எனக்கு ஒரு தேவையான ஒரு கொஷின். ஏன்னா என்கிட்ட இந்த கலர்லயே ஒரு 7-8 சாரியாவது இருக்கும் போலயே. ஸோ எனக்கு ஏதோ மாத்தி போடாத மாதிரியே இருக்கு. அப்புறம் இது வந்து பிளவுஸு அதுலேயே வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒரு போட் நெக் மாதிரி. இதை அப்படியே கட் பண்ணி தச்சிடலாம். ஆனால் நான் வந்து இன்னும் 2-3 சாரீ பார்த்தேன். சில்க் சாரீ தான், அதுவும் ரா சில்க் தான். பட் அதில் வந்து ரா சில்கில் ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஒரு விலையில இருந்துச்சு. பட் இது வந்து ப்ளவுஸ் தைக்கல, இனிமேல் தான் தைக்கணும். பட் இது அஃபோர்டபுள் விலையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்ல விலை தான். பட் இருந்தாலும் எனக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய வாங்கியாச்சுன்னு, இருந்தாலும் சேர்ந்து வாங்கியாச்சு. ஆனால் என்ன, நான் இந்த வாட்டி வெட்டிங் டேக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட இல்லை, எல்லாமே சாரி. என்னச்சு, நான் ஒருவேளை வளர்ந்துட்டனோ, நான் ஒருவேளை விட பொண்டாட்டியா வளர்ந்துட்டனோ, ஏதோ சொல்ல வரேன், சொல்ல தெரியல. சரி சரி, இப்போ இதை எடுத்து வச்சிருவோம். நம்ம வந்து குக்கிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ அந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் நான் வந்து கீ ரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஹைதராபாத் சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி. கொஞ்சம் நேரம் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்ஸி ஜாரில் ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம இதோடையே இதில் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கணும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கீ ரைஸுக்கு வேணும்ட்டு நான் அரைச்சிட்டேன். சரி பரவாயில்ல, அது வெளியில் எடுத்து வச்சுருவோம். நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதில் எப்படின்னா, இப்போது இந்த பஞ்சு கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சில்லி வச்சுருந்தேன், எங்கே வச்சேன், அதுக்கெல்லாம் கட் பண்ணாத. ஸோ இதில் வந்து ஒரு 4 சில்லி போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் நம்ம முந்திரி சேர்த்துக்கணும். அது வந்து இதோடய சேர்த்து அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும் அந்த கிரேவி. ஸோ இதை நம்ம வந்து இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். காலையில் நான் வந்து 5 மணிக்கு எழுந்துட்டேன், தூக்கம் இல்லை. கீ செஞ்சேன். இந்த கீ வந்து நல்லா பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. இதுதான் அழகான கலரு, கீயோட பர்ஃபெக்ட் கீ இதுதான். பட் நம்ம எல்லோவாக தான் எப்போவுமே பண்ணி வச்சுருவோம். ஓகே, இதுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன்.
போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை, இதுக்கு ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதுக்கு 2 ஏலக்காய், இதுக்கு 2 ஏலக்காய், இதுக்கு 2 கிராம்பு, இதுக்கு 2, இதுக்கு வந்து ஒரு சுருள் பட்டை, இதுக்கு ஒரு சுருள் பட்டை, இதுக்கு கொஞ்சம் சோம்பு, இதுக்கு கொஞ்சம் சீரகம். சரியா? இப்போ நாம இந்த ஆனியன் இருக்குல்ல, இந்த ஆனியன் இதை வந்து இதில் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இந்த ஆனியன் கீ ரைஸ்க்கு கொஞ்சம் புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய் அது போட்டிருக்கேன். கீ ரைஸ் உங்கள்கிட்ட நிறைய காமிச்சிருப்பேன், இருந்தாலும் சரி இன்னைக்கும் செய்கிறோம்ல, நல்லா சேர்த்து காமிச்சிருவோம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன்ல 1 கிலோ சிக்கன் நினைக்கிறேன், ரைட்டா? அதில் வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவே போட்டுருவோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதுல வந்து முந்திரியே இருக்கு உங்களுக்கு. நல்லா போட்டுக்குவோம். போட்டுட்டு இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இதுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடணும். ஸோ இந்த அளவுக்கு போடுது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டோம். வேணா அப்புறம் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி சேர்க்கணும், சேர்த்துருவோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி, இதில் நான் கொஞ்சோண்டு பிளாக் சால்ட் சேர்க்குறேன். இது டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகரிக்க பண்ணும்.
நான் இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி இருக்கு இல்லையா, அது அது உள்ள சேர்த்துக்கலாம். இது நான் 5 குட்டி டம்ளர்ல அரிசி போட்டிருக்கேன். எங்க வீட்டில் அளவு அதுதான். குட்டி டம்ளர் இருக்குங்களா, எவ்வளோ பஸ் டீ குடிக்கிற டம்ளர், அதுதான் அளவு. அதுக்கு நான் வந்து 10 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை மூடி வச்சிருவோம். உங்களுக்கு எப்பயும் தெரியும் நான் அப்படிதான் செய்வேன்ட்டு. அது நல்லா கொதிச்சுட்டு அதுவே தானா அழகா இதை பாருங்க. இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மொத்த சிக்கனையும் இதில் கொட்ட வேண்டியதான். இதில் கொட்டிக்க வேண்டியதான். அப்படியே இதில் வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி அரைச்சி விட்டுருக்கோம். அதனால இந்த ஃப்ளேவர் நல்ல தூக்கலாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சமாக வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தண்ணி தேவை கிடையாது. இதுவே நல்லா தண்ணி விட்டு 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 நம்மளுக்கு ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். நம்ம வந்து போட வேண்டிய எல்லா பொருளையும் இதுக்கும் போட்டாச்சு, இதுக்கும் போட்டாச்சு. நான் இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன், சிம்மில் வச்சுட்டு. நான் வந்து இது கொஞ்சம் வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம கீ ரைஸை பார்த்துருவோம். கீ ரைஸ் நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நான் வந்து மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பொலன்னு கீ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, வீடே வாசடிக்குது, வீடே வாசடிக்குது. பயங்கர ரிச்சாக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. அதாவது சிக்கன் சாப்பிடாத எனக்கே சாப்பிடணும்னு தோணுது. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துருங்க. கம்மியாக இருக்கா பாருங்க. இந்த சிக்கன் நல்லா பல்லன்னு அழகாக ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ் காமிக்கிறேன். லெக் உடஞ்சிச்சு. ஆனால் செம்மையாக வெந்திருக்குங்க. ரொம்ப அருமையான வாசம். ஓகே, நம்ம மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். கிச்சன் வந்து கிளீனாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ். அடிக்கக்கூடாது, என்ன யாரும் என்ன கிச்சனில் வேலையை செய்யக்கூடாது. அப்படியே இருந்துட்டா கிச்சன் கிளீனாக இருக்கும். அடிக்கிறதோடது இல்லை. ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.